விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் கோவில்பட்டி சாலையில் அமீர்பாளையம் பகுதியில் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து திடீரென பிரேக் அடித்து நிறுத்தியதால் பின்னால் வந்த இருசக்கர வாகன ஓட்டி பேருந்தின் பின்புறம் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த முதியவர் பேருந்தில் மோதி பலத்த காயமடைந்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் விபத்து குறித்து சாத்தூர் தாலுகா காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அங்காளம்மன் கோயிலில் தெய்வீக பக்தர்கள் பேரவை அமைப்பினர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் தமிழக முதலமைச்சராக வேண்டி விரதம் இருந்து மண் சோறு சாப்பிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து தேர்தலில் திமுகவை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அதிமுக மற்றும் பாஜக போன்ற கட்சிகள் திமுகவை இந்து விரோத கட்சி என பிரச்சாரம் செய்ததாக தெரிவித்த தெய்வீக பக்தர்கள் பேரவை அமைப்பினர் இந்த தேர்தலில் மு.க.ஸ்டாலின் மீண்டும் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என தெரிவித்தார். கூட்டணி வேட்பாளர்கள் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டி திராவிட மாடல் ஆட்சி 2.0 ஆட்சி மீண்டும் தொடர கடந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி அன்று விரதம் மேற்கொண்டு இன்று 48வது நாளான இன்றைக்கு மண் சோறு உண்ணும் விரதத்தை கடைபிடித்திருக்கின்றோம். ஏனென்றால் தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டி இந்த விரதத்தை தெய்வீக பக்த பிரிவினர் கடைபிடித்து இன்றைக்கு இந்த விரதத்தை முடித்து வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி சண்முகா நகரைச் சேர்ந்த ஜான் என்பவர் முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரியை திமுகவில் சேர்க்க வலியுறுத்தி தாமஸ் நகரில் உள்ள 100 அடி உயரம் கொண்ட தனியார் செல்போன் டவரில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் பேச்சுவார்த்தை மேற்கொண்ட நிலையில் ஜான் கீழே இறங்கி வருவதாக தெரிவித்ததை தொடர்ந்து மீட்பு படையினர் ஜானை பத்திரமாக மீட்டனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள தென்கரை பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அகிலாண்டேஸ்வரி அம்மன் சமேத மூலநாத சுவாமி கோயிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் நடைபெற்ற இந்த தேரோட்ட நிகழ்வில் பெண்கள் மட்டுமே கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்த கபிலன் என்பவர் பக்கத்து வீட்டு 13 வயது சிறுமியை பணத்துடன் கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் திருவொற்றியூர் அனைத்து மகளிர் போலீசார் கபிலனை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் குற்றவாளி கபிலனுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து திருவள்ளூர் மாவட்ட போக்சோ நீதிமன்ற நீதிபதி உமா மகேஸ்வரி உத்தரவிட்டார். உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஜாதி மதமற்றவர் என சான்று பெற்ற பார்த்திபன் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வெளியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஜாதி மதம் தேவை என்று சொல்பவர்களை தவறாக சொல்லவில்லை, இது ஒரு புதிய விழிப்புணர்வு முயற்சி என்று தெரிவித்த அவர் திரைத்துறையில் இருந்து ஜாதி மதமற்றவர் என சான்று வாங்க பெரிய லிஸ்ட் தயாராகி கொண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த ரிசர்வேஷன் மூலமா இந்த மக்களுக்கு ரொம்ப தேவைகள் இருக்கு. அந்த ஒரு மட்டத்திலிருந்து இன்னொரு மட்டத்தில் உயர்றதுக்கு அவங்களுக்கு தேவை இருக்கு. அவங்க இதை பயன்படுத்திக்கலாம். எதை சாதி மதம் தேவை. நான் நேற்று ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இந்த சர்டிஃபிகேட் வாங்கும்போது எனக்கு பேரலாக நான் இந்த சாதின்னு ஒரு சான்றிதழ் ஒருத்தர் வாங்குறாங்க. அது சுலபமாக இருக்குது. எனக்கு சாதி இல்லைன்னு சொல்லி நான் ஒரு சான்றிதழை வாங்குறதுக்கு நான் கோர்ட்டு வரைக்கும் வர வேண்டியதாக இருக்குது. அந்த நிலை மாறணும். நான் இப்போ ஜட்ஜிக்கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னேன்னா, மாண்புமிகு உங்களுடைய இந்த தீர்ப்பால் நாளைக்கு அர்த்தமுள்ள ஒரு புதிய சமூகம் உருவாகும், அந்த சமூகம் உங்களை பாராட்டும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு பின்னாடி ஒரு பெரிய இளைஞர்கள் கூட்டம் இந்த மாதிரி எனக்கு சாதி இல்லை மதம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு பெரிய கூட்டமே ஃபார்ம் ஆயிருக்காங்க. எதுக்காக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.